கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க முடியாது. கர்த்தர் தனது கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தினார், அவர் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்தை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். புது வருஷங்களுக்காகவும் கிறிஸ்மஸாகவும் இப்போதே நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உண்மையான தீர்க்கதரிசி யார்? இன்றைய தியானத்தில் தீர்க்கதரிசிகளை பற்றி தியானிக்க போகிறோம். உண்மையான தீர்க்கதரிசி ஹல்லேலூயா. அது கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையான தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசினா யாரு? அவங்களுடைய வேலை என்ன? வேதம் சொல்கிறது, அதை தியானிப்போம், அதை கவனிப்போம். ஹல்லேலூயா. ஆதிகாமம் 20வது அதிகாரத்தில் 1 ஒரு 7 வார்த்தை படிக்கிறேன். அப்போது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆதிகாமம் 20வது அதிகாரம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கோராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கோராரின் ராஜாவாகிய அமிலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அமிலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாய் என்றான். அமிலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ? ஒரு புறஜாதியாருடைய ராஜா அமலேக ராஜா கேட்கிறார், நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ ஆண்டவரை சொல்லி கேட்கிறார். அப்போ நீதி உள்ள ஜனங்களை கர்த்தர் அழைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நீதி உள்ள ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நீதி உள்ள போதகர், ஒரு நீதி உள்ள எவாஞ்சலிஸ்ட், அவங்களை அழைக்கவே மாட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏன் நல்லவர் சொல்றதுன்னா, கர்த்தர் நன்மை செய்வாங்க இருக்கிறாரு. நல்லவர் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். அமலேக்கு அவனை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ? ஒரு புறதேசத்து ராஜா கேட்கிறான், நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ ஆண்டவரே சொல்ற. அப்போ ஆண்டவர் பேசாரு. 20வது அதிகாரத்தை 5வது வார்த்தை. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடு சொல்லவில்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. ஆபிரகாம் குறித்து அவன் முறையிடலாம். அமலேக்க ராஜா அவன் தானே ஆண்டவர் சொன்னான், என் சகோதரி சொன்னானே அவன். இன்னைக்கு அப்படிதான் தீர்க்கதரிசி கூட பொய் பேசுறாங்க. ஆபிரகாம் தான் உண்மையான தீர்க்கதரிசி. அவன் தன்னுடைய உயிருக்கு பயந்து என்ன சொல்றான், தன் மனைவியை பார்த்து நீ சகோதரி சொல்றான். எதுக்கு என் உயிர் போகாம இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல ராஜாக்கள் யார் வேணாலும் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு, எந்த ஸ்திரீ வேணாலும் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஏன் தாவீது கூப்பிட்டு போலியா? சரி, கர்த்தர் நல்லவர். அவள் தன் சகோதரி என்று அவன் என்ன சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரி என்று இவளும் சொன்னாலே. ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் சொன்னானே சகோதரி சொன்னான். அந்த சாரால் என்ன சொல்லி சகோதரன் சொல்றாங்க, உயிருக்கு பயந்து. ஒரு தீர்க்கதரிசி கூட சில சமயம் பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதான் சொன்னாரு, எல்லாம் ஒழிஞ்சிடும், ஆனா அன்பு ஒழியாது சொன்னார் கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசம், தீர்க்க தரிசனம், நம்பிக்கை எல்லாம் ஆனா அன்பு ஒழியாது சொல்றார் கர்த்தர். தேவன் அன்பாக இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். கவனிக்கணும். தீர்க்கதரிசி யார் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. தீர்க்கதரிசி இந்த காலத்தில் தீர்க்கதரிசி இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த தீர்க்கதரிசிக்கு இந்த காலம் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு வேற. அந்த காலத்து தீர்க்கதரிசி எலியாலாம் மலை மேல உட்காந்து பாரு. எலிசா தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி. பொதுவாக தீர்க்கதரிசினா ஆசை இல்லாதவன் சொல்லிட்டு அர்த்தம். தீர்க்கதரிசினா ஆசை இல்லாதவன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இதயத்தோடும் சுத்தமான கையிலும் இதை செய்தேன் என்று சொன்னான்.
அமலேக்கு ஆண்டவர் சொல்றான், ஆண்டவர் நான் உத்தம இருதயத்தோடும் சுத்த கைகளோடு தான் இதை செய்தேன், அவளை வர வச்சேன், என் மேலே தப்பு இல்லை. அவர் என்ன சொன்னார்? சகோதரி சொன்னான், அந்த சொன்ன சகோதரன் சொன்னான். அப்போது ராஜா என்ன நினைச்சான்? சகோதரி சொன்னால் கல்யாணமாகாத பெண் தானே, நம்ம கட்டிக்கலாம், நம்ம அவளை சொந்தம் கொண்டாடுறோம். ஆனால் தேவன் சொல்றாரு, அவன் வேறொருவனுடைய மனைவியை சொல்றாரு. அப்போதான் அவர் சொல்றாரு, 4வது வசனத்தில் சொல்றாரு, அமலேக்கன் ஆண்டவரை நீதியுள்ள ஜனங்களை அழிப்பிடும், நான் நீதியா இருக்கேனே, நான் நீதியா இருக்கேன் ஆண்டவர் சொல்றேன். ஆண்டவரை பார்த்து அமலேக்கன் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ நீதியா இருக்காங்க பாருங்க. புறஜாதியா சொல்றான் நீதியா இருக்கான் ஆண்டவர் சொல்றான். நாகமான் குஸ்தோரைக்கு சொல்றான், ஆண்டவரே நான் ரிம்ரோன் கோயில போகும்போது ராஜாக்கு கையிலாக்கு கொடுப்பேன், தாங்குவேன், இந்த மண்ணிக்கு நான் கர்த்தர் சொல்றான் எலிசா கிட்ட. யோனா சொல்றாரு, ஆண்டவரே என்னை தூக்கி கடல்ல போடுங்க, கடல் அமர்ந்துன்னு சொல்றாரு. அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அர்ப்பணிப்பு ஊழியம் கம்மியாக தான் இருக்கு. தீர்க்கதரிசனம் சொல்றதுனால பெரிய ஆள் இல்லை, பெரிய சர்ச்சு கட்டின பெரிய ஆள் இல்லை. ஆண்டவர் உத்தம இருதயத்தை பார்க்கிறார். இவன் சொல்றான், உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். ஆண்டவரை பார்த்து அப்போ ஆண்டவர் பேசுறாரு. ஆதியாகமம் 20:6 நீங்க எடுத்து வாசிங்க பாருங்க. அப்போது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. கை கால் நடுங்குது எனக்கு. சில சமயம் வேத வார்த்தைகள் இருபுறம் கருக்குள்ள பட்டாயம், என்னையும் வெட்டும் உங்களையும் வெட்டும், உங்களையும் நியாயத்திற்கும் என்னையும் நியாயத்திற்கும். நீ ஐஸ்வர்யான்னு சொல்றதுனால உன் ஐஸ்வர்யத்தை கண்டு பயப்பட மாட்டாரு. ஏன்னா இன்னைக்கு பிச்சைக்காரங்கிட்ட கூட நிறைய பணம் வச்சுருக்கான். நீங்க பாருங்க, ஒரு நியூஸ்ல ஒரு பிச்சைக்காரன் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வச்சுருக்கான். அதே உங்ககிட்ட பணம் இருக்கனால கத்தவனை மதிப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணத்தால ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய கிருபை இருக்கணும். ஹல்லேலூயா. தயவு இரக்கம், அவர் சாட்சியா இருக்கணும். அப்போது தேவன் உத்தம இதயத்தோடு இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு. அவர் சொல்ற பாருங்க, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். உத்தம இருதயம் இருந்தாக்கா உன்னை தடுப்பார், கெட்டவையில போகாதபடி, பாவம் செய்யாதபடி, அக்கிரமம் செய்யாதபடி, யாரையும் அக்கிரமம் செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி, மீறுதல் செய்யாதபடி தடுப்பார். இவன் மீற பாவம் செய்ய ஆண்டவர் தடுத்தாரு பாருங்க. ஒரு புறஜாதியான், அவன் அரசன், பாவம் செய்யாதபடி உன்னை நான் செய்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யறாங்க சொல்லுங்க. ஐயா, மனுஷனுடைய அறிவு ஒன்றும் கிடையாதுங்க. தேவ அறிவு வச்சுக்கிட்டு தான் எல்லாம் காரியம் செய்யணும். மனுஷன் சொல்லாதது, ஆண்டவர் சொல்லாதுன்னா ஆண்டவர் சொன்னா சொல்லி சில பேர் செய்யறாங்க. அந்த ரகசியம் தேவனுக்கு தான் தெரியும். எந்த உத்தம இதத்தோடு செய்யறானா, சுத்த கையோடு செய்யறானா தெரியாது. ஆலயம் கட்டுறான்னு சொன்னா சுத்த இருதயம் இருக்கா, சுத்த கரம் இருக்கா, சுத்த மனது இருக்கா, அது நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் அது கணக்கு ஒப்பிப்பாங்க. ஹல்லேலூயா. நீ எனக்கு விரோதமா பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிறைய வெளிப்படையாக ரகசியம் பேச முடியாது. அநேக பாவங்கள் சங்கீதம் 130 எவனுடைய பாவங்கள், எவனுடைய மீறுதல்கள், எவனுடைய அக்கிரமம் நினையாதிருக்காரோ அவன் பாக்கியம் கர்த்தர். ஹல்லேலூயா. ரகசிய பாவங்கள் நிறைய இருக்கு மனுஷருங்கிட்ட. தாவீது அதான் சொல்றான், என் இளவு இது பாவம் என் கண் முன்னே நிற்குதாண்டு, என் தாய் வயிற்றுல பாவத்திலே கர்ப்பம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, கடந்து போகும். அப்போது ஆதியாகமம் 20:7 கர்த்தர் சொல்றாரு, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு. அப்போ அந்த ராஜா அமலேக்கத்தை சொல்றாரு கர்த்தர், அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் குறித்து சாட்சி தராரு. இங்க பாருங்க, ஆபிரகாம் குறித்து சாட்சி தராரு, தீர்க்கதரிசி. ஆபிரகாம் யாரு? தீர்க்கதரிசி. விசுவாச தகப்ப ஒரு பக்கம் சொல்லிக்கலாம்,
வாக்கு தத்துவத்துக்கு தகப்பன், நமக்கு அவர் தான் தகப்பன், ஆதி தகப்பன். இருந்தாலும் இங்க ஆண்டவர் என்ன சாட்சி சொல்றாரு? ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. அங்க என்ன சொல்றாரு? அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. இங்க 7வது வார்த்தையில வாசிப்போம், 20வது அதிகாரம் 7வது வார்த்தையில வசனத்துல, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் யாருங்க? நல்ல நினைவுல வச்சுக்கோங்க, கவனிச்சு கேளுங்க. ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுது, நான் சொல்ல. இப்போ நான் கூட தீர்க்கதரிசி வச்சிருக்கேன். எதுக்கு வச்சேன்னா, என்ன எந்த பட்டமும் கொடுக்கல. சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கு என்கிட்ட, பாஸ் சர்டிஃபிகேட்டு, டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் கூட எனக்கு அது விருப்பம் இல்லை. ஆண்டவரோட பேச என்ன ஆண்டவரே சொன்னார், நீ தீர்க்கதரிசி சொல்லிட்டு போடு சொன்னார். அப்போ பேர் எப்படி இருக்கோ அவன் அப்படியே இருப்பான்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு நீதிமொழியில். பேர் கேட்டா போல நான் தீர்க்கதரிசியாக மாறிடுறேன். கர்த்தர் என்னை கொண்டு அநேக காரியங்கள் செய்கிறாரு. அப்போ அந்த மனுஷன மனைவியை அவனுக்கு அனுப்பிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படியாக உனக்கு வேண்டுதல் செய்வார். இதாங்க ரகசியம். ஒரு தீர்க்கதரிசி மத்தம் நல்லா இருக்க பிழைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் செய்யறாங்க தீர்க்கதரிசி. கர்த்தர் எனக்கு அது சொன்னாரு, இது சொன்னாரு, அதெல்லாம் தீர்க்கதரிசனம் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு நான் ஆளும் இல்லையா? கர்த்தருக்கு உட்கார இடம் இல்லையா? படுக்க இடம். அவர் பரலோகத்தில் இருக்காருல்ல, அவர் சித்தத்துப்படி செய்யணும். ஹல்லேலூயா. அதான் தீர்க்கதரிசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இங்க மறுபடியும் வாசிங்க, ஆதியாகமம் 27, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. யார் தீர்க்கதரிசி? இப்ப இருக்கிறவங்களா? இல்ல, ஆபிரகாம் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பாவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்து யாவரும் சாகவே சாவீர்கள், சாகவே சாகர் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் நல்லவர். இப்ப யாரு தீர்க்கதரிசி? ஆபிரகாம். அவர் இந்த காலத்தில் ஏதாவது சொன்னார், பஞ்சம் வரப்போகுது, அது வரப்போகுது, நீங்க எகிப்து போகுதுன்னு சொன்னாரா? ஒன்றும் சொல்லுங்க. இப்ப இருக்க தீர்க்கதரிசி அமெரிக்காவில் அது நடக்க போகுது, லண்டன்ல நடக்க போகுது, அம்ஜிகர்ல நடக்க போகுது. தேவன் சொல்லாத சொல்லக்கூடாது. தேவன் சொல்லாத சொன்னா நான் தேவன் உனக்கு விரோதியா மாறுவார். ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வெளிப்படுத்த சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வார்த்தை வாசிப்போம். வெளிப்படுத்த சுவிசேஷம் நீங்க நல்லா தியானிங்க. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. வெளிப்படுத்த சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வார்த்தை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்த சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இது எழுதியிருக்கிறபடி கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களை பற்றி சொல்றாரு. முதலாவது தீர்க்கதரிசனம் என்ன? இந்த வசனம். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை இங்க வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் யோவான் எழுதுறாரு, தேவ ஆவியானவர் கொண்டு இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், முதலாவது வாசிக்கிறவன் தாங்க தீர்க்கதரிசி வசனம், தீர்க்கதரிசி. அவனுக்கு எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னா நலமா இருக்குமே சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து மோசே சொன்னாரு. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னா நல்லா இருக்குமே, எல்லாரும் ஊழியக்காரர் மாறினா நல்லா இருக்கும். மோசே எவ்வளவு பரந்த இருதயம் பாருங்க மோசைக்கு. இப்ப இருக்க பரந்த இருதயம் தான் தனது என் மகன் என் மகளு என் சொந்தம் பந்தம் தான் வாங்கணும், மற்றவங்க யாரும் வாங்கக்கூடாது. இதெல்லாம் பேசினாக்கா நம்ம விரோதி, அவனே லூசு பையன் எதுனா பேசுவான் சொல்லுவான். அப்படி இல்லைங்க. வேதம் சொல்லுது, அநேக காரியங்கள் இருக்கு. ஒரே ஒரு வேத வசனம் இல்லைங்க, நிறைய வேத வசனம். அதுக்கு ஏற்றா போல நம்ம நடந்துன்னு ஆண்டவர் மாற்றி மாற்றி சொல்லுவார், இது செய்ய அது செய்ய. அதுபோல ஆண்டவர் சொல்றது நம்ம செய்யணும். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கேட்கிறவளும் இதில் எழுதியிருக்கிற கை கொள்கிறோம் பாருங்க. எழுதியிருக்க கை கொள்ளணும். யார் கை கொள்றாங்க சொல்லுங்க? இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளணும். வசனம் வாசிக்கிறாங்க, வசனம் கேட்கிறாங்க,
ஆனால் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறார், செய்தி இருக்கிறவர்களே, இது எழுதி இருக்கிறவர்களை கைக்கொள்கிறோம் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிடுது. வசனம் தீர்க்க தரிசனம், அதன்படி செய்து தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் கடந்து போவோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஜீசஸ். இல்லை சொல்லப்பட்ட வார்த்தை வாசன் 1 கொரிந்தியர் 12:1. அன்றியும் சகோதரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்கள் நிறைய வரங்கள் இருக்கு. இருந்தாலும் முக்கியப்படுத்த சில வரங்களை முக்கியப்படுத்தி பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வரங்களை நீங்க அறியாதிருக்க மனதில்லை சொல்றாரு. அதே 1 கொரிந்தியர் 12வது 4வது வார்த்தை வாசிப்போம். வரங்களில் வித்தியாசங்கள். அவர் சொல்றாரு, வரங்களில் வித்தியாசங்கள், ஆவியான ஒருவரே. அப்ப வரங்கள்ல என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு வரத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட வசனம் வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சொல்லிட்டு இந்த 1 கொரிந்தியர் 12வது பவுல் விவரிக்கிறார். அதை சுருக்கமா பார்ப்போம். பாருங்க, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அடுத்தது 5வது வார்த்தை சொல்லுது, ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. அப்போ ஊழியங்கள்ல வித்தியாசம் இருக்குல்ல. ஏன் ஒரே ஊழியத்தை வந்து பெருமை பாராட்டி மேன்மை பாராட்டு? மற்ற ஊழியங்கள்லாம் ஊழியம் இல்லையா? கர்த்தருக்கு சமீபக்கும் தேவன், தூரத்துக்கும் தேவன். பவுல் சொல்றாரு, கர்த்தர் பிரிந்தா இருக்காரு. ஆபிரகாமுடைய கர்த்தரு, ஈசாக்குடைய கர்த்தரு, யாக்கோபுடைய கர்த்தரு சொல்லி பிரிச்சுட்டாங்களா? கர்த்தர் ஒருவர் தான். இப்பதான் கர்த்தரை பிரிக்கிறாங்க, பிரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்தது 6வது வார்த்தை அவர் சொல்றாரு, கிரிகைகளையும் வித்தியாசங்கள் உண்டு. இப்போ சில பேர் நன்மை செய்யறாங்க, கிரிகை செய்யறாங்க, சோசியல் ஒர்க் பண்றாங்க. கிரிகைகள் அந்த விசுவாசம் சேர்த்தது இல்லைங்களா? அப்ப கிரிகை உள்ள விசுவாசம் கொடுக்கறது, கொடுத்தாதான் அது கிரியை. ஹல்லேலூயா. ஏற்கனவே உண்டு புசித்துக்கு குளிர் காய்ந்தது சொன்னாக்கா அது முடியுமா? அவன் முன்னே அப்பமும் தண்ணியும் நெருப்பு வைக்கணும் இல்லையா குளிர் காயத்துக்கு? சொல்றது வந்து கிரிகை இல்லைங்க, செய்யறது தான் கிரிகை. கர்த்தர் நல்லவர். அடுத்தது சொல்றாரு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடக்கிற தேவன் ஒருவரே. பாருங்க, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடக்கிற தேவன். நான் சில பேர் நினச்சிக்கிறாங்க பெரிய சர்ச்சை கட்டிட்டோம் சொல்லிட்டு. நான் கூட சுந்தரையா கிட்ட இருந்தேன், நான் சர்ச்சை கட்டியிருக்கேன். சில பேர் மேலே பாருங்க, சர்ச்சை கட்டிட்டு எதுக்கு ஒன்று கத்தை உயர்த்தி வைக்கிற? மற்றவங்க கொடுக்கறதுக்கு தான், நன்மை செய்தவங்க வைக்கிற. நீ சைல சொல்லிட்டு வச்சுக்கோ, கத்தர் வேற ஆளை வைப்பாருங்க. உனக்கு வர வேண்டிய ஆசை நன்மைகள்லாம் அப்படியே கட் ஆயிடும். உண்மையாங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சில பேர் நான் சொல்ற ஏத்துக்க மாட்டாங்க. கர்த்தர் நடத்தாரு, 40 வருஷமா நடத்தினே தான் இருக்காரு. ஜீரோ என்ன பண்ணா ஹீரோ ஆக்கிட்டாரு, தகுதிப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. என்ன இருக்கு என்கிட்ட? ஒண்ணுமே இல்லை. தேவன்கிட்ட கொடுக்கறதுக்கு, தேவனுடைய காரியம் நடத்துறது ஒரு பலனும் இல்லை, ஒரு வல்லமே இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் கொடுத்தாரு. தாவீது சொல்ற, அப்புறம் உங்க கருத்தில் வாங்கி உமக்கே கொடுத்தான் ஆண்டவர். வேற ஒண்ணுமே கிடையாது. 10 குஷ்டரோகிங்க சமாரியில பஞ்சம் வந்தது. குஷ்டரோகி என்ன பண்ணுங்க, இது தப்பு, நம்ம ஒளிச்சு வைக்கிறது. மற்ற நர்சரி ஒன்று சொன்னாங்க. இப்ப அனைவரும் ஒளிச்சு வைக்கிறீங்க. என்ன ஒளிச்சு வச்சுன்னா பிரயோஜனம்? தேவன் ஒளிச்சு வைப்பார் அவனுக்காக? ஹல்லேலூயா. தேவன் ஒரு காலம் ஒளிச்சு வைக்க மாட்டார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 7வது வார்த்தை. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 7வது வார்த்தை, ஆவியினுடைய அனுகிரகம். பாருங்க, அனுகிரகம் வேணும். பிரசங்க எதாவது சொல்ற, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அது அனுகிரகத்துக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாராம். பிரசங்க சொல்றாரு,
பணம், காரு, பங்களா, வீடு, வாசல் எல்லாம் செய்வார், எல்லாம் தான் கொடுப்பாரு. ஆனால் அந்த சமாதானத்தை அனுபவிக்கிறது, நன்மைகளை அனுபவிக்கிறது, சரீர சுகம், ஆத்மா சுகம், ஆவி சுகம்லாம் அனுபவிக்க முடியாது. அது இப்போ நம்ம சொன்னாக்கா நம்மளை வந்து தூசணமாக பேசுவாங்க. அது எப்போ சொன்னாக்கா அவங்க அந்த காலத்தை கடந்து கடைசியில் உணர்வாங்களா. இந்த கடைசியில் உணர்ந்து என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இப்போதே மனம் திரும்ப சொன்னார். இப்போதே கர்த்தர் நல்லவர். அடுத்தது வந்து 7வது வரை அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கு. என்ன அளிக்கப்பட்டிருக்கு? ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொருடைய பிரயோஜனத்துக்கும் ஆவின் அனுகிரகம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த வரங்களை நம்ம வந்து தேவனுக்காக நம்ம உபயோகப்படுத்துவதற்காக. அதில் 1 கொஞ்சம் 12:8 சொல்லுது, எப்படி ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வரம். சில பேருக்கு ஆவினால ஞானத்தை போதிக்கும் வரம் கொடுக்குறாரு கர்த்தர். அடுத்தது என்ன சொல்றாரு? வசனமும் வேறொனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். 9 வேறொருனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் வேறொருனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும். எத்தனை வரங்கள் இருக்க பாருங்க. சரி. 10 வேறொருனுக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தியும், அற்புதம் செய்து வரோம். வேறொருனுக்கு தீர்க்கசம் உரைத்தலும். தீர்க்கசம் சொல்றதுனால பெரிய ஆள் கிடையாதுங்க. சில பேர் ஜபிக்கிறது, நான்லாம் ஜபிக்க மாட்டேன், கை தொட்டாலும் அற்புதம், இந்த பிரசன்னம், இந்த வல்லமை, நீண்ட ஜபம் பண்றது, அது நான் யாரும் குற்றப்பட்டு சொல்ல, அவங்க விசுவாசப்படுத்துறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த ஒன்று, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பரப்பல பாஷைகளை பேசணும், வேறொருவனுக்கு பாஷை வியாக்கணம் பண்ண அளிக்கப்பட்டிருக்கு. இத்தனை வரங்கள் எல்லாரும் கூட மாற்றி மாற்றி குத்துன்னு இருக்காரு. வித்தியாசங்கள் இருக்கு. நீ வரம் பெற்றிருந்தா பெருமை பாராட்ட, அதை எறையமை ஏற்ற மேன்மையா நினைக்கக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்க. இந்த சிறியருக்கு எதை செய்தா அது எனக்கே செய்து சொன்ன கர்த்தர் சொல்றாரு. நீ பெரிய வரங்களை அற்பமாக நினைக்காதுங்க, அதான் பெரிய வரம். நிறைய ஊழியக்காரங்க ஒருத்தர் பேசிட்டு அவங்க மற்ற ஊழியக்காரங்க வந்து குறைகள் சொல்லுவாங்க. ஐயா போனேன் உள்ளே இருந்து, ஐயா இல்லை சொல்றாங்க. ஐயா கேட்டேன், ஒண்ணுமே இல்லையா, நாங்களே கஷ்டப்படுறோம், இப்படிலாம் போய் பேசுறாங்க. ஐயா போய் பேசுங்க, எவ்வளோன்னா பேசுங்க. ஆண்டவர் சொன்னாரு, கேட்கும் போது கொடு, உன்னத்து இருந்தா கொடு சொன்னாரு. ஹல்லேலூயா. கொடுக்கறது பெரிய வரம். எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் அந்தஸ்தான், சில பேர் கொடுக்கறதுக்கு வர முடியாது. அதை பெற்றுக்கொள்ளவும் ஊழியக்காரன் வரமாட்டான். சில பேர் ஆண்டவர் அனுப்பிச்சாதான் ஆண்டவர் அனுப்புவார். உங்க எடுத்து ஒருத்தன் வரான்னு சொன்னாக்கா தேவனுடைய சித்தம் இல்லாம உங்களை வந்து பார்க்க முடியாது, உங்களுக்கு காணிக்க வாங்க முடியாது. எத்தனையோ பேர் என்னை வந்து முதல்ல கூப்பிடுறாங்க, இப்ப கூப்பிடுறது புது புது ஆட்களுக்கு கூப்பிட்டு போறாங்க. புது புது விசுவாசிங்க வராங்க, புது புது ஆட்கள் ஜெபம் பண்றேன். ஏன்னாக்கா சில காரியம் கடிந்து கொள்ளும் போது நம்மளை அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வேணாம் ஏன் சொல்லுவாங்க. ஐயா ஒரு வாசல் அடைக்கப்பட்டா 7 வாசல் திறக்கப்படும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. அவன் அதான் சொன்னான், எலியா சொன்னான், ஆண்டவரே நான் ஒரு மாதம், ஆண்டு சொன்னா 7000 பேர் வச்சிருக்கேன் போப்பா சொன்னான். அப்ப எனக்கு 7000 பேர் வச்சிருக்க மாட்டாரா போஷிக்கிறதுக்கு? எனக்கு ஒரு காகம் வச்சிருக்க மாட்டாரா? உனக்கு ஒரு காகம் வச்சிருக்க மாட்டாரா? உனக்கு ஒரு விதவை போஷிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாரா? உனக்கு ஒரு தேவத்துன்னு அனுப்பி போஷிக்க மாட்டாரா? செய்வார். அவர் தான் பாராபட்சம் பார்க்காத பரிதானம் வாங்காத கர்த்தராச்சு. அவர் வந்து நடுநிலையா நடப்பாரு. மனுஷன் கிடையாது அவர். அவர் மனம் மாற மாட்டாரு. அவர் பொய்யும் பேச மாட்டாரு. அவர் வஞ்சகமும் பண்ண மாட்டாரு. ஹல்லேலூயா. அடுத்தது சொல்ற 10-11 பாருங்க. இவைகள்லாம் அந்த ஒரே ஆவியானோர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஏங்க இந்த பகிர்ந்து கொடுக்குறாரு சொல்லப்படும் ஆண்டவர் மட்டும் வரங்களை பகிர்ந்து கொடு, நீ ஏன் பகிர்ந்து கொடுக்க மாட்டேன் சொல்ற? ஐயா மற்ற ஊழியத்துக்கு நீ கொடு, நான் அதான் சொல்ல கொடுங்க சொல்றேன். உனக்கு அதிகமாக இருந்தால் எடுத்து கொடுத்துரு, மற்றவனுக்கு அதை பதிக்க வைக்காத, இல்லை சொல்றாத. நீ பெரிய ஆலயம் கட்டினா உன் ஆலயத்தில் வந்து தங்கிட்டு வர கர்த்தரு வேண்டாங்க.
நீ பெரிய ஊழியக்காரன் சொன்னாக்கா உன் பேச்சை கேட்பாரா? நீ பேசுறது உண்மையாயிடுமா? நான் பரலோகத்துக்கு போனேன், கர்த்தரை பார்த்தேங்க. இதெல்லாம் கேவில்லாத வார்த்தைங்க. பரலோகத்தை யாரும் போல, தேவனை தவிர யாரும் போல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால அடுத்த வார்த்தை போவோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லது. அப்போ இதுல பகிர்ந்து கொடுக்கிறார் சொல்லிருக்கு. 1 இவைகள் அந்த ஒரே ஆவியான நடைபெற்று தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். காணிக்கம் பகிர்ந்து கொடுக்கணும், தசவாகம் பகிர்ந்து கொடுக்கணும், கர்த்தர் கொடுத்தெல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும். அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒரே இடத்துல வச்சு பகிர்ந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கேட்காதனால நான் எது வேணா செய்வேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்க பகிர்ந்து கொடுக்கறத பத்தி இங்க காணிக்கை, தசமாகம், உதவிகள், நன்மைகள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மற்றவங்களாம் ஊழியம் செய்யலையா? சில பேர் எல்லாரும் தான் ஊழியம் செய்யறாங்க. அவங்கவுங்க செலவு இருக்கு. நான் எத்தனையோ ஊழியக்கார வீட்டுக்கு போறேன். எவ்வளோ கஷ்டத்தை மத்திய அவங்க செலவு பண்றாங்க. தெரு பிரசங்கம், கிராம பிரசங்கம், மலை பிரசங்கம் போய் பண்றாங்க. 30 பேர் 40 பேர் காணிக்க போட்டு அவங்க சம்பாதிக்கிறது போல செய்யறாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்க ஆவிகளின் வரங்களை குறித்து வேதத்துல ஒரு 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொன்னாக்கா 1 கொரிந்தியர் 12:1 ஆவியின் வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் வரங்களை குறித்து முக்கியப்படுத்தியிருக்காரு பவுல். அடுத்தது 1 கொரிந்தியர் 14:1 ஞான வரங்கள் சொல்றாரு. அப்ப ஆவிக்குரிய வரங்களும் வேணும், ஞான வரங்களும் வேணும். அப்போ ஞான வரம் தான் ஞானமா நடந்துக்க முடியும். சரி, ஆவிய வரங்கள் 1 கொரிந்தியர் 12:1, ஞான வரங்கள் 1 கொரிந்தியர் 14:1. அதிலே சொல்லப்பட்டு 1 கொரிந்தியர் 14:1 தீர்க்கதரிசன வரங்கள். அடுத்து ரோமர் 11:20 கிருபையின் வரங்கள். வரங்களை வித்தியாசம் அவரே சொல்றாரு. ஒவ்வொரு இடத்துல ஒரு வரங்கள் கிரியை செய்யுது. சில பேருக்கு மனசு கடினம். அவங்க நினைக்கிறாங்க எங்களை விட பெரிய ஊழியக்காரங்க, நாங்க பெரிய சபை வச்சிருக்கோம், சபைக்குள்ள 1000 10,000 பேர் வராங்க, எங்கிட்ட பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, வச்சுக்கோ. என் தேவன் எங்க கூட இருக்க மாட்டாரா? உங்க கூட தான் இருப்பாரா? தப்பான எண்ணம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே சொல்ல ரோமர் 12வது அதிகாரத்துல 6வது வார்த்தை பார்ப்போம். ரோமர் 12 6வது வார்த்தை பவுல் எழுதுறாரு. நான் சுருக்கமா பேசுறேன், கேளுங்க, நீங்க தியானிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே அவர் சொல்றாரு. ரோமர் 12வது அதிகாரம் 6வது வார்த்தை, நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நான் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால், வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால், எப்படி அவர் பேசுறாரு பவுல், நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்கிற வரத்தை உடையன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லப்படும். விசுவாச பிரமாணம் என்ன? விசுவாச பிரமாணம் வசனுக்கு ஒத்து போறா போல தீர்க்கதரிசனம் சொல்லணும். அமெரிக்கா ஜனாதிபதி வந்தாரு, நான் சொன்னேன், அவர் தான் இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாரு, என்னை பாப்பாரு, கை கொடுக்குவாரு. இதெல்லாம் தேவையில்லாதது. மனசுல தோன்றலாம் தீர்க்கதரிசனம் ஆகாது. எரேமியா எசேக்கியேல பயங்கரமா பேசுற ஆண்டவர் தீர்க்கதரிசியை பத்தி. உன்னை தீர்க்கதரிசி நீ சொல்றாங்க நம்புவாங்க. பாமர மக்கள், தரிசனம் கிடைக்காதவங்க, தேவனத்தை அறியாதவங்க, வேதம் அறியாதவங்க தான் ஒன்று மதிப்பாங்க.
உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க ஒன்று மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. இங்க சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாக இருக்கிறபடி வரங்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்கிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லணும். விசுவாச பிரமாணம் தான் இதுதான். பைபிள் தான் விசுவாச பிரமாணம். கட்டளை ஒன்று இருக்கு, விசுவாச பிரமாணம் இருக்கு. கட்டளை தசம்பாகத்தை பற்றி சொல்ல, காணிக்கை பற்றி சொல்ல. பிரமாணங்கள்ல தான் காணிக்கையும் தசம்பாகம் வருது. ஹalleluya. மல்கியா ஒன்றை வச்சுன்னு அது சொல்றேன். அப்படி கிடையாது. நிறைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு, தசமாத்தத்தை பிரிச்சு கொடு தான் சொல்லப்பட்டிருக்கு. காணிக்கை பிரிச்சு கொடு, தசமா பிரிச்சு கொடு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். 10 குஷ்டரோகிங்க சுகமானாங்க. ஒருத்தன் தான் வந்தான்.